கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி மூச்சு உள்ளவரை நான் தேவரீரை துதிப்பேன். உண்மையுமே அது ஒரு ஆச்சரியமானதுங்க. ஏன்னா மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்தம் ஆண்டவரை எந்த நேரத்துலையும், அதாவது நமக்கு சின்ன வயசுலேருந்து வாலிபரில் முதியோரில் எல்லா இடத்துலையும் நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எவ்வளோ கடந்து வரணும் இல்லைங்க. அந்த மத்தியிலையும் நம்ம தேவனை விடாமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மாத்திரமே துதிக்கிற அந்த இருக்கு பார்த்தீங்களா, அது மிகவும் பெரிய ஒரு நல்ல ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிற ஒரு காரியந்தாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பரலோகம் கொடுக்கறதோ ஜீவக்குறிடம், அதாவது வெண்வஸ்திரம், விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டு இருக்கிற அழகான வஸ்திரங்கள், இதையெல்லாம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல இது இல்லையா? ஏன்னா இந்த இடத்துலலாம் நம்ம கடந்து போகும்போது அது ஒரு பரிசு தானே. நீ இந்த இதில் எல்லாம் என்னை தூசிக்காமல் என்னை உறுதியாய் பற்றி கொண்ட, என்னை விடாமல் என்னை மாத்திரமே துதித்த, என்னை என்று உனக்கு வேறு தேவர்களை நீ தெரிந்து கொள்ளாமல் என்னை மட்டுமே முழுவதுமாக நம்பி என்னிடத்துல கடந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறது ஒரு அருமையான அந்த இடத்துல நாம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பரிசை பெறுவது ஒரு பெரிய பாக்கியம்தான். நீங்களும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள ஆவலாயிருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.